அதாவது தமிழ்நாட்டில் ஒரு சில அரசியல் கட்சிகள் சமீபத்தில் எடுத்த ஒரு சில முடிவுகளால் தற்போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுடைய வெற்றி வாய்ப்பு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மறுபடியும் பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. அதற்கு வலு சேர்க்கக்கூடிய விதமாக தான் வைத்திலிங்கம் திமுகவில் இணைஞ்சதையும் டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில் இணைஞ்சதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள்லேயே முக்கியமானவராக இருந்த வைத்திலிங்கம் அவர்கள் திமுகவில் இணைஞ்சதுனால திமுகவுக்கு சாதகமா பாதகமா அப்படிங்கிறதுலாம் இல்லை. அவர் தன்னுடைய அரசியல் இருப்பை நிலைநிறுத்திக்கிறதுக்கு தான் திமுகவில் இணைஞ்சிருக்காரு. அவர் வரலினாலும் திமுகவுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக தான் இருக்குது அப்படிங்கிறது அவர் உட்பட நிறைய பேருக்கு தெரியும், அரசியல் ஆர்வலர்களுக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் அதிமுகவினுடைய தலைமையை எதிர்த்து மிக கடுமையான விமர்சனங்களை எல்லாம் முன்வைத்து வெளியேறிய அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறிய டிடிவி தினகரன், அமமுக கட்சியை சேர்ந்த டிடிவி தினகரன் அவர்கள் மறுபடியும் அதிமுக அங்கம் வகிக்கக்கூடிய என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணியில் மறுபடியும் இணைஞ்சிருக்காரு. இதுவும் அவருடைய அரசியல் இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்கு தான் அப்படின்னாலும் கூட அதிமுகவுக்கோ அல்லது என்டிஏ கூட்டணிக்கோ அவருடைய வருகை மேலும் வலு சேர்க்கும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அதற்கு மாறாக அவருடைய சமீபத்திய முரண்பட்ட அரசியல் விமர்சனங்களால் நேற்று வரை விமர்சனம் செய்த ஒரு கட்சி தலைமையை திடீர்னு நட்பு பாராட்டுறது, இதெல்லாம் அரசியலுக்கே உரித்தான ஒரு பழக்கவழக்கமாக கூட இருக்கலாம். ஆனால் அரசியல் ஆர்வம் உள்ள இப்போதைய இளம் தலைமுறைக்கு இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகாது. தேங்க்யூ.